நமது முன்னவர்கள், இங்கே பேசிய நமது முன்னவர்கள் எல்லாம், நமது தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார். பெரும்படுகு முத்தரையர் நமது பாட்டன் அப்படி அறியப்பட்டார். சுவரன் இளமாறன் என்கிறது அவருடைய பெயர். நமது முன்னவர்கள் எல்லோருமே பூலித்தேவன், மருது பாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார், வீரன் அழகுமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, பண்டார வன்னியன், வெள்ளையத்தேவன், சுந்தரலிங்கனார், எப்படி எண்ணற்ற வீர மறவர்கள், அவர்களுடைய மரபணுக்கள் இன்னும் மாறாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மையானால், அவர்களுடைய வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்தது நாம் வாழ்வது உண்மையானால், அவர்கள் முன்வைத்த முழக்கம் ஒன்றுதான், என் உடன் பிறந்தார்களே, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் இழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. சீமானின் உயிர் இழப்பு என்பது தனிப்பட்டவனுக்கான இழப்பு, அவன் குடும்பத்திற்கான இழப்பு. ஆனால் உரிமை இழப்பு என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. அதனாலேயே மீனவர் வாழ் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். அவரவர் வீட்டை அவரவர் பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படித்தான் தனித்தனியாக வீட்டை பாதுகாக்க இயக்கம் கண்ட என் உடன் பிறந்தார்கள். ஒரே நோக்கம், பொது நோக்கம், நாட்டை பாதுகாக்க ஒன்றாக நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள். இங்கே பேசிய என்னுடைய தம்பி கூட சொன்னார், இந்த நாட்டை விட்டு, இந்த நிலத்தை விட்டு நீ எங்கு சென்றாலும், நான் தேவர், நான் நாடார், நான் கோணர், நான் செட்டியார், நான் பிள்ளை, நான் முதலியார், நான் முத்தரையர், நான் வன்னியர், நான் கவுண்டர் என்று அறிமுகப்படுத்த முடியாது. உலக வரலாற்றிலே எங்குமே இந்த அடையாளங்கள் இருந்ததில்லை, எவனுக்கும் இருந்ததில்லை. நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் இந்து என்று எவனும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது இல்லை. இல்லை, நீ கேரளாவுக்கு செல், ஆந்திராவுக்கு செல், இந்திய நிலப்பரப்பில் எங்கு வேண்டுமானாலும் செல், இல்லை இந்த துணை கண்டம் கடந்து வேற எந்த நிலத்திற்கும் செல், நீ யார்? எங்கு சென்றாலும் நீ தமிழன். இதனால் தான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறது. மற்றவர்களைப் போல இனமாறுகிற, அடையாளம் தொலைக்கிற இனம் அல்ல இது. அருகில் இருக்கிற மாநிலத்தவன் இங்கு வந்தால் திராவிடனாக மாறுவான், பீகாரியன் வந்தால் இந்துவாக மாறுவான், மராட்டியன் இங்கு வந்தால் இந்துவாக இந்தியனாக மாறுவான். ஆனால் நீ எங்கு சென்றாலும் தமிழன். கர்நாடகாவில் இருந்தாலும் தமிழன், கனடா நாட்டில் வாழ்ந்தாலும் நீ தமிழன், ஆந்திராவில் வாழ்ந்தாலும் தமிழன், அமெரிக்கா, ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் நீ தமிழன். இது உன்னுடைய மாண்பு. தாய் நிலத்தை இழந்து இன்னொரு தேசத்திற்கு இடம்பெயர்ந்து ஏதிரிகளாக நீ சென்றாலும் தமிழன் தான். அதுதான் உன் அடையாளம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. கவனத்தில் வச்சுக்கணும். நாம் தமிழர்கள். இது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம். நாங்கள் தமிழர்கள். அந்த திமிரோட நாம நிற்க வேண்டும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்று அம்பேத்கர் கற்பிக்கிறார். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது லெனின் சொல்கிறார். வரலாறுதான் எல்லா இனங்களுக்கும் வழிகாட்டும். நீ வாழ்ந்ததெங்கே, வீழ்ந்ததெங்கே, அதை வாசித்து உணராமல் நீ நிமிர முடியாது. நீ யார்? உலகத்திற்கு மானம், வீரம், அறம் எல்லாவற்றையும் கற்பித்த இனத்தின் மகன் நீ. மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மகன் நீ. உன் சொந்த நிலத்தின் உரிமை இழந்து நிற்கிறாய். இந்த வங்காள விரிகுடா கடல் இன்னைக்கு தாண்டா வங்காள விரிகுடா. வரலாற்றின் குறிப்புகளில் சோழன் லேக்கடா, சோழனுடைய ஏரி.
நம் மீனவ மக்கள், நம் சொந்தங்கள் படகு போட்டி படகு ஓட்டுவது போல நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கப்பல் ஓட்டி விளையாடினார்கள் என்பது வரலாறுடா. உலகத்திலே கப்பல் படைகின்ற பெருமகன் நம்முடைய பாட்டன் அரசேந்திரன். அவனுடைய பிள்ளைகள் அவன் கடற்பரப்பிலே கால் வைக்க முடியவில்லை என்பது எவ்வளவு இழிவானது. இங்கே பேசிய நம்முடைய தம்பி குறிப்பிட்டார். வர்ணகுலத்தான், என் தங்கை அஞ்சம்மாள் கூட வர்ணகுலத்தானை பற்றி பேசுவது. வர்ணகுலத்தான் வர்ணகுலத்தான் அவனுக்கு யாரு? ஏன் வர்ணன் வருது? மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு. பெருமணல் உலகின் மக்கள் தான் பரதவர்கள், நாம் மீனவர்கள். பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டு, நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை, மீன்பிடி தொழில், மீன்பிடிப்பது. உலக மக்கள் தொகையின் உணவிலே 33 விழுக்காட்டு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன். 33 விழுக்காடு உணவை நிறைவு செய்கிற ஒன்று மீன். அதை பத்தி இவன் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு வேளாண் குடிமக்கள் செத்தால் என்ன, மீனவன் செத்தால் அவனுக்கு என்ன? இந்த ரத்தம் ஓடுதா? இந்த உட்கார்ந்து இருக்கிற ரத்தம் அங்க ஓடுதா? அதை செத்தா என்ன? அனைத்து கட்சி கூட்டம், எல்லா மாநில முதலமைச்சரையும் சந்திக்கிற கூட்டம், அந்த ஏற்பாடு கச்சத்தீவு மீட்புக்கு நடந்ததுண்டா? நீட்டு தேர்வு நீக்கத்திற்கு நடந்ததுண்டா? கல்வி மாநில உரிமை, மானுட உரிமை, அது எப்படி இந்திய நாட்டின் பொதுப்பட்டியலுக்கு போனது? எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது, எடுத்துக்கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது ஐயா கருணாநிதி. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் இவ்வளவு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்ததில்லை. அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால்தான் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பது கனவாகி போனது என்று எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து அந்த நீட், அந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும். ஒன்னும் பேசல. இங்கே இருக்கிற எந்த மான தமிழச்சி மாறல பால் குடித்த மகனுக்காவது 12 மீனவனம் சொந்தங்களை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போக காட்சியை பார்த்த பிறகு ரத்தம் கொதித்து கோபம் கொந்தளித்திருந்தான் நீ உண்மையிலேயே மான தமிழன், மரத்தமிழன் மகன்டா. நீ அதையும் ஒரு செய்தியாக வேடிக்கையாக பார்த்திருந்தால் உன் ரத்தத்தை சோதிக்கணும். நீ ஈன பிறவி இழிமகனாக மாறிவிட்டாய். லட்சக்கணக்காக உன் இன மக்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட போது நிம்மதியாக படுத்து உறங்கியவனிடத்திலே நீ அதிகாரத்தை கொடுத்தாய். உன்னை மாறி இழி குணம் படைத்தவன் உலகத்தில் எந்த இடத்துல இருக்கான்? எந்த இடத்துல இருக்கான்? இந்த கடலுக்குள் சத்தா நீ சொல்ற? 20 பேர் ஆந்திர காட்டுக்குள் சுத்தார் சந்திரபாபு நாயுடு. இவர்கள் கேட்டது உண்டா? ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா, மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று குரல் எழுந்தது உண்டா? தமிழர்களை போல மாண்புமிக்கவன் ஜனநாயகவாதி உலக வரலாற்றில் எங்காவது உண்டா? காவிரியில் தண்ணி அடிப்பான், சொந்த நிலத்துக்குள் மூட்டை முடிச்ச கட்டிக்கொண்டு அகதியாக நடந்து வருவோம். எவனாவது இது இழி செயல், இது கொடுஞ்செயல், இறையாண்மைக்கு தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக எவனாவது பேசியது உண்டா? இல்லை. நாட்டை தொங்க போட்டு உன் வாக்குக்காக வீட்டிலே நிற்கிற இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட், இந்த திராவிட கட்சிகளில் ஒருவன் பேசியது உண்டா? எப்படி அடிப்பாய்? நீ ஓட்டு போடுகிற போது உனக்கு பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு, உன் உரிமைக்காக நீ போராடுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க ராணுவத்தை நிறுத்த வேண்டும், குறைந்தபட்சம் துணை ராணுவ படையாது நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தது உண்டா? இல்லை. ஆனால் உனக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும். எப்படி இருக்கு? தவிக்க வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத அரசின் மீது, நாட்டின் மீது, தேசத்தின் மீது உனக்கு எப்படி பற்று வரும்? எவ்வளவு பெரிய வேடிக்கை, எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கடலுக்குள் சத்து விழுகிற மீனவன் செத்து விழுகிறான், அல்லது மீனவன் கைது செய்யப்படுகிறான், படகு பறிக்கப்படுது வச்சுக்க. இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இடத்திலேயாவது இந்திய மீனவன் சுடப்பட்டால்,
இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான், இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது, அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது, அவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தி படிக்காது, பேசாது, பேசினில்லை. எடுத்து பாருங்க, தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான், தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டது, இதுதான் பேசுவார்கள். இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே, இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான், இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது, உயிர்ப்போட இருக்கிறது. தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது. இதுதான் இந்த நாட்டில். இங்கே பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்த் என்று சொல்கிறார்கள். அது காரணம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் மென்னிரு கண்கள் என்று முழங்கியவர். ஒருவேளை இன்று எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை முந்திக் கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள். நாங்கள் பேசுகிற அரசியலை விட 1000 மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள். ஏனென்றால் இந்த நாடு என் நாடு. வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா. இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன். நான் சொல்லல, நான் சொன்னா கூட நீ நம்புறதுக்கு மறுப்ப. ஆஸ்திரேலியா நாடு உடன் பிறந்தார்களே, ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று போனார்கள். காட்சி காட்டப்படுகிறது, எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். யார் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன்? அங்கே சென்றார். ஒரு அறையிலே, ஒரு அரங்கிலே சிறப்பு துணி, வெல்வெட்டு துணி, பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை அந்த நாட்டின் பிரதமர் அந்த துணியை நீக்கி திறந்தார். அந்த சிலை மார்பளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலே எழுதியிருப்பார். 10,000 புத்தகம். உலகத்தில் 64,000 புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர். படுக்கிற இடம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அறை எடுத்து தங்கி தங்கி படித்தார். அவர் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் எழுதியிருக்க. அப்ப என்ன உறுதியாகுது? பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் வான தமிழ் மக்கள் குறுகி குறுகி காலடியில் கிடக்கிறோம். இந்த காலடி நிலவும் களவாடப்படுகிறது என்பது அறிந்துதான் துணிந்து நிமிர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்கிறோம். இதுக்கு நடுங்கிறான் திராவிடன், நடுக்குறுகிறான், பயப்படுகிறான். ஒரு கூட்டம் போட்டால் கொடி கட்டாதே, பதாகை வைக்காதே, சுவரொட்டி போடாதே, அதை போடாதே, இதை போடாதே. பேரரசுகள், முகலாய பேரரசு, பிரிட்டிஷ் பேரரசு, சேர சோழ பாண்டிய பேரரசு, விஜயநகர பேரரசு, மராட்டிய பேரரசு எல்லாம் வீழ்ந்திருக்கிறது. பெருமக்களே, அற்ப திராவிட பதிர்கள் நீங்கள். என்ன நீ சிங்கமும் புலியும் சேர்ந்து வேட்டையாடினால் திராவிட பண்ணி என்ன ஆகும் என்று ஒன்னும் செஞ்சது, ஒன்னும் செஞ்சது. இந்த வர்ண குலத்தான் 16ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு 1616 ஒரு பெரும் வீரன், நம்முடைய மூதாதை, நம்முடைய பாட்டன்.
இன்னைக்கு இருக்கிற தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியிலே வாழ்ந்த ஒரு பெருமறவன், மிகப்பெரிய தளபதி, கடற்படை தளபதி. போர்ச்சுகீசியர் இங்கு ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றவன் முயற்சிக்கிற போது ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன். போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போது பெரிய எதிரி என்று இந்த வர்ணகுலத்தானை, அந்த மக்களால் செம்நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். போர்க்குண காதலன், போரையே காதலித்தவன் எழுதியிருக்கான், போர் காதலன் எழுதியிருக்கான். அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் சுறா என்று வர்ணிக்கப்பட்ட, வரலாற்றாசிரியரால் குறிக்கப்பட்ட, அதுவும் அவன்ல எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கான் வளைகுடாவின் சுறா என்று. அந்த வர்ணகுலத்தினுடைய வாரிசுகள் நாம். இந்த கிழக்கு கடற்கரை பகுதியின் யாழ்ப்பாணத்தையும் பெரும் தளபதியாக, வீரமக்க தளபதியாக நின்று காத்து என்ற தளபதி என்பதால் அன்னைக்கு அந்த நம்முடைய ஈழத்தாயகத்தை நாண்ட, இலங்கை மண்ணை ஆண்ட நம்முடைய மூதாதை சங்கிலியான் யாழ்ப்பாணத்தை காக்கிற படை தளபதியாக அவரை நியமித்திருக்கிறார். கடலையே கட்டி காத்த காப்பாற்றிய அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசுகள் கடல்ல கால் வைக்க முடியல. அந்த வர்ணகுலத்தானின் வாரிசான நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இங்கே பேசிய நம் தம்பி குறிப்பிட்டதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இங்கிருந்து விண்ணூர்தியில் பயணம் செய்தேன். ஆனால் அங்கிருந்து மன்னார் கடற்பரப்பில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடற்பரப்பிலே தான் நான் பயணம் செய்தேன். அப்போது சுற்றி படகுகளிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நமது சொந்தங்கள், நாங்கள் விடுதலை புலிகளின் படகுகளை போறதை பார்த்துவிட்டு கையை சேர்த்தார்கள். கையை சேர்த்தோம், எல்லாம் நம்மவர்கள் என்று தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னால், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கடற்பரப்பில் நம்முடைய மீனவ சொந்தங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக மீன்பிடித்து திரும்புகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் என்று. என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இனி ஒன்றும் நம்மளை செய்ய முடியாதவர்களால் தலைவர் 35 ஆண்டுகளாக தமிழீழ மண்ணிலே அந்த போராட்டத்தை, வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை, தாய் மண்ணை மீட்க காக்க போராடி அந்த புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக உறுதியாக தளர்ச்சியின்றி செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கடற்பரப்பிலே வாழ்ந்த நம் மீனவ சொந்தங்கள் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் மறந்துவிடக் கூடாது. கடைசி நேரத்தில் கையறு நிலையில் நிறுத்தப்பட்டு ரகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார். அவர் தொலைக்காட்சி வாதத்திலே எல்டிடிக்கு, அவர் மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுதம், எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்தி விட்டார்கள், லைஃப் லைனை துண்டித்து விட்டார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். என்னிடத்திலே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை. 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது. என்ன வந்தது? மருந்து, மாத்திரை, இரத்த பொட்டலங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது போன்றது. ஆனால் இவர் நம்மவர் தமிழ் தலைவர் என்கிறார்களே, இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார். எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை, கொண்டு வர முடியவில்லை. அதனால் நீங்கள் பேசி பாருங்கள், கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லி என்றார். வந்தேன், அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன், அவர் தவிர்த்தார். தொடர்ச்சியாக இடைவெளி, நம் இனம் மொத்தமும் செத்தது, ஒரு சகித்தார்கள். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள். 1.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறைக்குள் தனி சிறை. நானும் புத்தகங்களும் மட்டும்தான். இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன். உங்கள் மகன்
இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை. இவன் ஒப்புக்கு அழுவான், உளமாற அழமாட்டான். இவன் நம்மை ஆள வேண்டும் என்று துடிப்பான், நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான். இவன் நம் மரணத்தை ரசிப்பான், ரத்தத்தை ருசிப்பான். நம் அக்கா தங்கை தாலி அறுத்து நாம் அழுதால் நம் ஓலமும் ஒப்பாரியும் அவனுக்கு இசை போல இனிக்கும். ஏன்? அவன் திராவிடன். நமக்கு வலிக்கும். ஏன்? நாம் தமிழர்கள். நிலம் வேறு, தொழில் வேறு, ஆனால் மொழியும் இனமும் ஒன்று, ரத்தமும் சதையும் ஒன்று. அதனையும் புரிஞ்சுக்கணும். அவன் தொழிலால் மீனவன், நான் தொழிலான் வேளாளன், நான் செய்கிற தொழிலால் குயவன், நான் தொழிலால் வண்ணான், நான் தொழிலால் மருத்துவன், நான் தொழிலால் தச்சன். ஆனால் மொழியால் இனத்தால் நாங்கள் தமிழர்கள். ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படுகிறான். வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டனார் பாடி வைத்திருக்கான். என்னது? ஒத்தது அறிவான். என்ன அறிவான்? வண்ணான் இருக்கணும், குயவன் இருக்கணும், நாவிதன் இருக்கணும், நல்லா கொஞ்சிக்கணும், மீனவன் இருக்கணும், வேளாண்குடி இருக்கணும். எல்லோரும் இருந்தால்தான் சமூகம் வாழ முடியும். ஒருவன் தயவு உதவி இல்லாமல் வாழ முடியாது. இதை எப்படி சொல்றான்? இதை உணர்ந்தவன் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்பட்டான். செத்து போன பிணமிடான்ட்டான். இப்ப ஏன் நாங்கெல்லாம் கூடியிருக்கோம்? அந்த குரலுக்கு பொருள் தெரியும். ஒத்தது அறிந்தோம், வாழ்க்கைக்காக கூடியிருக்கோம். அங்க வந்து பறையரினுடைய பஞ்சமி மீட்புக்கு போராடினாங்க. பறையரெல்லாம் எங்கள் கூட நிற்பார்கள் இல்ல. மீனவ மக்களின் உரிமைக்காக போராடுகிறார்கள். மீனவர்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்பதற்காக அல்ல. நாங்கள் மீனவர்களோட நிற்கிறோம், பறையர் பெருங்குடிகளோட நிற்கிறோம், மீனவ சொந்தங்களோட நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். ஓட்டுக்காக அல்ல, நாங்கள் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறோம். அவ்வளவுதான். குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கணுமா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள். ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி, கடமை. ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம், மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது. ஒரு அடிப்படை கேள்விகள் தானே. பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது. இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்வி எழுமா எழாத? உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு. நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம். எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். விட்டுரு எங்களை. ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய், அது இனிக்குது. என் வரியை கேட்கிறாய், அது இனிக்குது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது? ஏன் கசக்குது? என் ஓட்டு இனிக்குது, என் உரிமை எங்க சக்குது? அது எப்படி? இவ்வளவு ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என் சொந்தங்கள் படித்ததுண்டா? இல்லை. ஒருவராவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா? இல்லை. அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி ஆடுதா? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது? ஒரு சின்ன நாடு. ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை. உன்னோட வர்த்தகம், தொழில், ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது. சொன்னால் தொடுவானா? தொடமாட்டான். ஏன் இவன் சொல்ல மாட்டான்? சாவவன் தமிழன், சகித்துக் கொள்வான். ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள். எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்றிருக்கிறான் சொல்லு. காவிரி காங்கிரஸ், திமுக இல்ல காங்கிரஸ், பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. முல்லை பெரியாற்று உரிமை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒண்ணு இல்ல. கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்ததுதான். தம்பி கூட பேசலாம், அதேதான் சொல்லும். யாருடைய சொத்து? உங்க அப்பன் சொத்தா, உங்க ஒத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து.
சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். தம்பி துரைமுருகன் சொன்ன இந்தியாவை நீ துண்டாட விரும்புகிறாய், நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க விரும்புகிறோம், எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற, நீ கொடுத்தது அஞ்சு, நீ தேசியவாதிங்கிற. என்னடாது என்னது? ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு, இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடுக்கிருச்சு, நீ கச்சத்தீவை நான் கேட்கலாம், அவன் விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியும். இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான், நம் மீனவர்களை தாக்குறான். செய்தி பார்த்துக்க, பத்திரிகையில இருக்கு, நீங்க இன்னும் கூட இருக்கு, படிச்சுக்கலாம். அடிக்கிறான், சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான். அடிக்கும் போது இந்த சீனன் அடிக்கிறான். அடிக்கும் போது எப்படி அடிக்கிறான்? நம்ம மீனவர்கள் சொந்தங்களை, they are all bloody Indians, fool Tamilians அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? bloody Indians, fool Tamilians அடிக்கிறான் அந்த சீன. இந்த பேருக்காம பாருங்க, இந்த சிங்களன், no 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 no, they are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். அப்படியே அந்த உரையாடல புத்தகத்தில் எழுதியிருக்கான். இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான் நீ. உலகம் அப்படிதான் உன்னை பார்க்கும். இப்போ நம்ம பல தடவை கேட்டோம், இவன் செய்ய மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்கணும், இவன் கேட்க மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இந்த பாரு, இங்க இருக்கிற பிரச்சனை தங்கச்சி அஞ்சம்மாள் சொன்ன மாதிரி, இது மீனவன் பிரச்சனை, அது மாணவன் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, இது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை. இங்க இதுதான்டா பிரச்சனை. இந்த மீனவனுக்கு அவனே போறான்னு, முத்தரைக்கு ஒரு பிரச்சனையா, என் தம்பி செல்வகுமார் தான் போறான்னு, தேவேந்தருக்கு ஒரு பிரச்சனையா, அது இந்த தேவேந்தர் சமூகம் தான் போறான்னு, பறையருக்கு ஒன்னா பறையரே போறான்னு. எப்படா உன் உரிமையை மீட்ப? இதில் எந்த பிரச்சனையும் நம் சொந்த பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு வருகிறியோ அன்றுதான் எழுச்சியான போராட்டமாக மாறும், அதிகாரம் கவனத்தில் எடுக்கும், தீர்வு வரும். கடல்ல மீன் பிடிக்கிறது மீனவன் பிரச்சனை இல்ல, நம் உரிமை பிரச்சனை. கடற்கரையில சமாதி கட்டுறதுல நம்ம அதை தகர்க்கணும் சொல்றது மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல. கடற்கரை தமிழனுடைய கடற்கரை, என்னுடைய பொது சொத்து, அது எவனுக்கும் கல்லற கிடையாது. அது உங்க ஒப்பனுக்கும் கிடையாது, உன் தாத்தனுக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. கடற்கரை கடற்கரை தான். இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் எவனும் கடற்கரையில் படுத்திருக்கானா? இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள், அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரையில் படுத்திருக்கானா? நீ என்னத்த புடுங்கிட்டேன்னு எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் படுத்திருக்க? இல்லை இல்ல பாட்டனை போல விடுதலைக்கு செக் எடுத்தியா, இல்ல தூக்குல தொங்குனியா, இல்லை சிறை வெட்டியா, மிதி வெட்டியா? ஒண்ணும் பண்ணல. அப்ப அது கடக்கும் போது நமக்கு ஒரு வெறி வரும் பாரு. எங்களையெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போட்டு நாட்டே சுடாதா, நீ மல்லாந்து குழு குழுன்னு கடற்கரையில படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது. நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போனோம், நீ என்ன பட்டு அங்க படுத்திருக்கிற? என்னது? ஒருத்தன் கேட்க மாட்டான். எல்லை தாண்டி மீனவன், கேரள மீனவன் வந்தான், ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்ட? ஏன் சுட மாட்ட? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு மத்தவன் அப்பன்.